அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அவருடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்கிறது. அல்லேலூயா. சோதர தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். மாத்திரமல்ல, சோதர தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சில நேரத்தில் அசரீரியாக கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பல சமயங்களில் சூழ்நிலை மூலமாக, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பேசுகிற தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம், இந்த சோதரம் காலை வேளையிலே மறக்கப்படுகிறவர்கள், மனதில் வைக்கப்படுகிறவர்கள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். சோதரம் சொல்லுங்கள், மறக்கப்படுகிறவர்கள், மனதில் வைக்கப்படுகிறவர்கள். இதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பாக என்று இருக்கிறது. சொல்லுங்கள், மறக்கப்படுகிறவர்கள், மனதில் வைக்கப்படுகிறவர்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள் பாப்போம். மறக்கப்படுகிறவர்கள், மனதில் வைக்கப்படுகிறவர்கள். பொதுவாக பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களை பார்க்கும்போது, ஆசிரியர்கள் நிறைய மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். சோதர வருஷங்கள் கழியும் போது அந்த மாணவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஆசிரியரை பார்த்து பேசும்போது, வணக்கம் டீச்சர், வணக்கம் சார், நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருடைய முகங்கள் ஆசிரியர்களுக்கு ஞாபகம் இருக்காது. அல்லேலூயா. நான் மாணவராக படிக்கும்போது பல ஆசிரியர்கள் சொன்னது, நான் ஒரு தம்பியை பார்த்தேன், என்னை பார்த்து பேசினா பெரிய ஆளாக இருக்கிறான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான், ஆனால் இப்போ யார் எனக்கு என்ன செய்யலை, சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, சோதனம் அது மனிதனுடைய பலவீனம். எல்லாரையும் ஞாபகத்தில் வைக்க முடியாது. மறதி என்பது வரும். மறந்துட்டேனே, இப்போ எனக்கு ஞாபகம், படிச்சியா சோதனம். அப்படி தான் நிறைய மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் சில மாணவர்கள் மனதில் பதிந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். சில மாணவர்களை மறக்க முடியாது. மறக்க முடியாமல் மனதில் பதிந்திருப்பதற்கு சில நேரம் நன்மையான காரணங்கள் இருக்கலாம், இல்லை தீமையான காரணங்கள் கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு சோதரம் ஆசிரியருக்கும் ஒவ்வொரு அந்த செட்லையும் எப்படியும் ஒரு சிலர் நன்றாக என்ன செய்திருப்பார்கள், மனதில் பதிந்திருப்பார்கள். சோதரம் அதில் சில பேருடைய பேர் கூட என்ன செய்திருக்கோம், மறந்திருக்கோம். அதில் என்னை குறித்து நான் சொல்லும்போது நான் நினப்பேன், படித்து முடித்த உடனே நம்ம ஆசிரியர் நம்மளை மறந்துருப்பார் அப்படின்னு நினச்சா, சோதரம் நம்ம ஆசிரியரை மறந்தாலும் எந்த ஆசிரியரையும் யாரும் மறக்கிறதில்ல, நம்மளை மறக்கிறதில்ல. அல்லேலூயா. எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம நினைப்போம், சரி அவருக்கு நம்ம மறந்துருப்பார், தெரிஞ்சிருக்காது அப்படின்னு பார்த்தா, சோதரம் சிலரை விசேஷமாக மனதில் வைக்கிறார்கள். நம்மளை எப்படி மனதில் வச்சாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சிலர் மனதில் வைக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். சோதரம், நான் எல்லாருடைய மனதில் இருந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு அல்ல, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் என்னை எல்லாருக்கும் என்னுடைய முகம் என்ன செய்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது, ஞாபகத்தில் தொடர்ந்து இருக்கிறது, மறக்கலை. எப்போ போனாலும் பார்த்து பேர் சொல்லி பேசுகிற அளவிற்கு காரியம் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக எல்லா மாணவர்களையும் ஒரு ஆசிரியரால் ஞாபகத்தில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இது நான் சொன்னது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் இந்த உலக வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் பிறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கான ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய பேர் போகிறார்கள். ஸ்தோத்திரம். இதில் அதிகமான பேர் மறக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை நினைவு கூறப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். வரலாறு அவர்களை நினைவில் வைப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வரலாறு
உலகம் சில மனிதர்களை நினைவில் வைக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், சாதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர்கள் அல்ல, சாதனையாளராக வாழ்ந்து மறைந்தவர்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? பிரைஸ்லோ. சாதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர்களை இந்த உலகம் மறந்துவிடும் இல்லையா? சாதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர்களை இந்த உலகம் என்ன செய்துவிடும்? மறந்துவிடும். ஆனால் ஒரு சாதனையாளராக வாழ்ந்து மறைந்தவர்களை இந்த உலகம் என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. அல்லேலூயா. எத்தனையோ சோதரம் முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இன்னைக்கும் சில அரசியல் தலைவர்கள் ஜனங்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் சொல்ல முடியுமா? சோத்திரம். காமராஜர் சொன்னால் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. பிரைஸ். காரணம் என்னவென்றால் அவர்கள் சாதனையாளர்களாக நாட்டுக்காக வாழ்ந்து நாட்டுக்காக பல அரிய காரியங்களை செய்து, சாதாரண ஒரு மனிதனை போல இல்லாமல், சாதாரண எந்த ஒரு அரசியல் தலைவரை போல இல்லாமல் விசேஷமானவர்களாக இருந்ததினால இன்றைக்கும் அவர்கள் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதரம், தேசம், சமூகம், ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை. அல்லேலூயா. சோதரம், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. சோதரம், அதில் ஒரு சில புத்தகம், கின்னஸ் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? கின்னஸ் புத்தகம், லிம்கா புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகங்கள் எல்லாம் சிலருடைய பேரை என்ன செய்கிறது? பதிவு செய்கிறது. யாருடைய பேரை பதிவு செய்கிறதுன்னு? யார் சாதனை படைக்கிறார்களோ, யார் சாதனை படைக்கிறார்களோ, அது எந்த துறையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், சாதனை படைகளுடைய பேர் எங்கு பதியப்படுகிறது? லிம்கா, கின்னஸ் போன்ற புத்தகங்களை பதியப்படுகிறது. சோதர, இதிலே என்னுடைய பேர் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்களா இல்லையா? சோதர, இருக்கிறாங்க. அதற்காக கடினமாக பயிற்சி செய்கிறவர்கள், கடினமாக முயற்சி செய்கிறவர்கள் சோதரம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசைன்னு, எல்லா மனுஷனும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மறைந்தது போல் நம்மளும் போயிடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று சாதித்து சரித்திரத்தில் நம்முடைய பேரை என்ன செய்ய வேண்டும்? இடம்பெற செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் சோதரம் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? சோதரம், மறக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை மனதில் வைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. சோதரம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் சோதரம் வரலாற்றிலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். நம்ம பார்த்த உலக வரலாற்றிலே சாதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்கள் மறக்கப்படுகிறார்கள் பார்த்தோம். ஆனால் சாதனையாளர்களாக வாழ்ந்தவுடைய பெயர் மனதில் வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். சோதரம், அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் யாரெல்லாம் தங்களுக்கென்று வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்கள் மறக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஸ்தாபன தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வாழ்ந்து அவர்கள் மறைந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயம் மறக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் சில விசேஷமாக தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து தங்களை விட்டு கொடுத்து தேவனுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு சிறு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் என்றும் சபை வரலாற்றிலே தேவனுடைய ராஜ்யத்திலே மனதில் வைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம யாரும் உலக வரலாற்றில் சோத்திரம் நம்ம மறக்கப்படுறதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உலக வரலாற்றில் நாம் மனதில் வைக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் மறக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, மனதில் வைக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம், நான் எனக்கு ஒரு ஊழியரை பற்றி சொல்ல முடியும். அவர் பேர் பாஸ்டர் MS ஜோசப் ஐயா அவர்கள். சோதரம், அவரை நான் ஒரே ஒரு முறை தான் நான் பார்த்துருக்கிறேன், அவரிடம் ஜெபித்திருக்கிறேன். சோதரம், இந்த வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளிலே 50-60 வருஷங்களுக்கு முன்பதாக வந்து ஒரு மிஷினரியாக அனுப்பப்பட்டு தேனி பகுதியில் ஊழியம் செய்து, அடுத்தபடியாக இங்கு பல வருஷங்கள் ஊழியம் செய்து அவருடைய ஊழியம் நிறைவடைந்து இன்றைக்கு பல வருஷங்கள் ஆனாலும் அவருடைய பேர் சோதரம்
மனதில் வைக்கப்பட்டிருக்கிறது. சோதரம், அவருடைய பேர் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறது. சோதர, ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யலை, மறக்கல. காரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி தேவனுக்காக அவர்கள் வாழ்ந்து மறைந்ததினாலே இன்றைக்கும் அவருடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, ஊழியக்காரருடைய பெயர் தான் பேசப்படுகிறதா, விசுவாசியுடைய பெயர் பேசப்படாதா அப்படின்னு கேட்டால், விசுவாசிகளுடைய பெயரும் பேசப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ராயிருப்பு தாலுகாவில் இலந்தை குளம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. ஸோ அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 60-70 வருஷங்களுக்கு மேலாக அங்கு ஊழியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. எத்தனையோ விசுவாசிகள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் உண்டு. அந்த ஊரிலிருந்து ஊழியக்காரர்களாக வெளியூர்களுக்கு போனவர்கள் உண்டு. சோதரர், எத்தனையோ முதிர்ந்த மூத்த விசுவாசிகள் வாழ்ந்து நல்ல முதிர் வயதிலே மரித்தவர்கள் உண்டு. ஆனால் சோதரம், நான் கேள்விப்பட்ட வரையிலே அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு விசுவாசியுடைய பேர் சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசியுடைய பேர் என்னென்ன, ஈசாக்கு ஐயா என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அவர் பேர் என்னது, ஈசாக்கு ஐயா அப்படின்னு. அவர் ஒரு சாதாரணமான நபர் தான், நம்மை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி தான். ஆனால் அவர் பேசப்படுகிறார். சோதரம், எனக்கு ஒரு மூத்த ஒரு ஐயா அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஐயா சோதர, விசுவாசினா யார் தான் விசுவாசி, ஈசாக்கு ஐயா தான் ஏன் விசுவாசி. அது மாத்திரமல்ல, அவர் அந்த சபையினுடைய மூப்பராகவும் இருந்தார். அவர் சொல்லுவார், ஐயா மூப்பர்னா யார் தான் மூப்பர், ஈசாக்கு ஐயா தான் ஏன் மூப்பர். அப்படி ஒரு சாட்சியுள்ள ஒரு மாதிரியான மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் பேசப்படுகிறார். அவர் மறக்கப்படலை, ஜனங்களுடைய மனதில் வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் மனதில் வைக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகள், ஞானம், சுகம், பலன், ஆரோக்கியம் இதையெல்லாம் கொண்டு நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் மட்டும் நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போம் என்று சொன்னால், எத்தனையோ விசுவாசிகள் ஒருவராக நாமும் மறக்கப்பட்டவர்களாக இருப்போம். இன்றைக்கு இந்த காலவேளை என் கேள்வி என்னென்ன, நீங்கள் ஒரு மறக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கணுமா, இல்லை மனதில் வைக்கப்படுகிற விசுவாசியாக இருக்கணுமா? அல்லேலூயா. கேள்வி உங்களை பார்த்தா கேட்டேன். நீங்கள் மறக்கப்பட்ட விசுவாசியாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனதில் வைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனதில் உண்மையாகவே அது உங்கள் ஆசை தான், நிறைய பேர் வாய் திறந்து சொல்லலாம். அதனால் மறுபடியும் நான் கேட்குறேன், நீங்கள் மறக்கப்பட்டு போகிற ஒரு விசுவாசியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனதில் வைக்கப்படுகிற ஒரு விசுவாசியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூட எல்லாருடைய சத்தமும் என் காதுகள் கேட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலைவேளை நியாயாதிபதிகளுடைய காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளுடைய காலங்களை நாம் பார்க்கிறோம். சோதரம், மோசையின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானில் கொண்டு வந்து அஸ்திபாரப்படுத்தப்பட்ட பின்பதாக நியாயாதிபதிகளுடைய காலம் ஏறக்குறைய 450 வருஷம் நியாயாதிபதிகளுடைய காலம் இருந்தது. நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். 450 வருஷம் ஏறக்குறைய நியாயாதிபதிகளுடைய காலம் இருந்தது. அதற்கு பின்புதான் ராஜாக்களுடைய காலம் வந்தது. இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 15 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 450 வருஷத்தில் நியாயம் விசாரித்தார்கள். எத்தனை நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள்? 15 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். பொதுவாக சோதரம், இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று சொல்லும்போது முதல் ராஜா என்று நாம் பார்க்கும்போது பொதுவாக நம்ம யாரை தான் பார்க்கிறோம்? முதல் ராஜா யார்? இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல் என்று தான் நினைக்கிறோம். அது ஒரு விதத்திலே சரிதான். ராஜாக்களுடைய காலம் துவங்கும் போது ஜனங்கள் கொடுக்கிற ஒரு ராஜாவாக யார் இருக்கிறார்? சவுல் இருக்கிறான். ஆனால் அந்த நியாயாதிபதிகள் காலத்திலேயே அபிமெலேக் என்கிற ஒரு மனுஷன் தன்னைத்தானே ராஜாவாக என்ன செய்து கொண்டானா? அபிஷேகம் பண்ணி கொண்டானா. அல்லேலூயா. சோதரர், நம்ம பார்க்கிறோம் இந்த நியாயாதிபதிகளுடைய காலங்களில் 15 நியாயாதிபதிகள் இருந்தார்கள் சொன்னேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த 15 நியாயாதிபதிகளில் உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும்? வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள், எனக்கு இந்த நியாயாதிபதி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த நியாயாதிபதி தெரியும்? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. நிறைய பேர், அதான் சொல்லுங்க, ஞாபகத்தில் இருக்கிறத சொல்லுங்க. எத்தனை நியாயாதிபதிகள் உங்களுக்கு தெரியும்?
கிதியோன், சிம்சோன். 15ல் 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, 13 பேரை மறந்துட்டீங்களா? வேற யாரெல்லாம் தெரியும் உங்களுக்கு? கிதியோன் தெரியும், தெரியும், சாமுவேல் தெரியும், வேற ஏலி தெரியும், எப்தா தெரியும். உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமா? ஒத்னியேல், சம்ஹார், ஒத்னியேல், சம்ஹார், வேற ஏஹூத், இப்படி தெபோரா, பாராக். அப்போ இவர்கள் எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கிறார்கள். இவர்களை நாம் வாசிக்கும் போது அவர்கள் நம்முடைய ஞாபகத்தை விட்டு போகலை. பிரைஸலோ. அவளை பற்றி பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். பிரைஸலோ. அவர்களை குறித்து பேசப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருந்திருக்கிறது. அதனால் தான் அவர்கள் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்டவுடனே சொன்னேன் கிதியோன் அப்படின்னா, கிதியோன் மனதில் வைக்கப்பட்டு இருக்கிறார். தேவனுக்காக கிரியைகளை செய்தவர். எப்தா மனதில் வைக்கப்பட்டு இருக்கிறார். தெபோரா, பாராக் மனதில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிம்சோன் நன்றாக மனதில் வைக்கப்பட்டு, சாமுவேல் மனதில் வைக்கப்பட்டு. ஆனால் ஒத்னியேல், ஏகூத், சம்ஹார் இவர்களெல்லாம் கூட மனதில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மறக்கப்பட்டவர்களாக சில நியாயாதிபதிகள் வேதத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அபிமெலக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. இங்கு ஒரு நியாயாதிபதி பற்றி வாசித்தமே. அவர் பேர் என்ன? தோலா. தோவாவின் குமாரனான பூவாவின் மகன் தோலா இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவன். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கிறான். ஆனால் நிறைய பேர் ஞாபகத்தில் இல்லை. பாருங்க, அவரை குறித்து வேதாகமத்தில் எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 10:1-2 எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? 2 வசனங்கள். அந்த 2 வசனம் ஏன் அதுக்கு மேலே ஒரு வசனம் இல்லையா அப்படின்னா, அவர் அதுக்கு மேலே ஒன்றுமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? வந்தான், வாழ்ந்தான், மறைந்தான், மறக்கப்பட்டான். சொல்லுங்க பாப்போம். வந்தான், வாழ்ந்தான், மறைந்தான், மறக்கப்பட்டான். அவ்வளவுதான். அந்த 2 வசனம் கூட எதுக்கு? ஒருத்தன் அப்படி நியாயபதியாக இருந்தான். எவ்வளோ நாள் இருந்தான்? 10 20 நாளா? 23 வருடங்கள் இருந்தான். ஆனால் என்ன செய்யப்பட்டான்? மறக்கப்பட்டான். இன்னும் நியாயாதிபதி வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு நியாயாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். இது பார்க்கிறோம். செபுலோனியனாகிய ஒரு நியாயாதிபதி. அவன் பேர் என்னது? ஏலோன். ஏலோன் எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தானா? 10 வருஷம் நியாயம் விசாரித்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மரித்து அவனுடைய ஊரிலே செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரிலே என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ இந்த 2 நியாயாதிபதிகளையும் பார்த்தோம். இந்த 2 நியாயாதிபதிகள் பேர் என்ன? தோலா, ஏலோன். இந்த தோலாவும் ஏலோனும் பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் எத்தனை வசனம்? 2 வசனங்கள். அப்படின்னா இதுக்கு மேலே அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பேருடைய வாழ்க்கை எப்படிச்சுன்னா, வந்தான், வாழ்ந்தான், மரித்தான், மறக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒன்றுமே ஆண்டவருக்காக செய்யாதவர்களுடைய பெயர் மனதில் வைக்கப்படுவது இல்லை. ஆண்டவருக்காக ஒரு காரியமும் செய்யவில்லை என்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நினைக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா.
நமக்கு ஒன்று புரிகிறது, இவருடைய காலங்களில் கிட்டத்தட்ட இவர் ஒரு 23 வருஷம், இவர் ஒரு 10 வருஷம் ஆட்சி நடந்தது, ஆளுகை நடந்தது. ஆனால் தேவனுக்காக ஒரு காரியமும் அவர்கள் என்ன செய்யலை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. விசுவாசி ஆகிவிட்டேன், ஊழியக்காரன் ஆகிவிட்டேன், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறேன், ஏதோ வேலையை செய்கிறேன், பாருங்க எப்படியோ என்னுடைய வாழ்க்கையை முடித்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக, தேவனுடைய பிள்ளையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் மறக்கப்படுகிறவர்களாகவே இருப்போம். யார் ஒருவர் கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்களோ அவர்கள் மட்டுமே மனதில் வைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நியாயாதிபதிகளை குறித்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 10வது அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனங்களில் வாசிப்போம். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். இங்கு ஒரு நியாயாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். இவன் பேர் என்னது? யாவி. தோலாவுக்கு அடுத்து இவர் வருகிறார். இவர் பேர் யாவி. மனாசே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன். இவரும் கிட்டத்தட்ட தோலாவை போல 22 வருஷம் நியாயம் விசாரிக்கிறார். எத்தனை வருஷம்? 22 வருஷம். நம்ம கவனிக்கிறோம், அவரை குறித்து எத்தனை வசனங்கள் இருக்கு தெரியுமா? 3 வசனங்கள் இருக்கிறது இல்லையா? வாசிங்க தொடர்ந்து. 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மரித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நாம் பார்க்கிறோம், தோலாவை பற்றியும் ஏலோனை பற்றியும் பார்க்கும்போது 2 வசனங்கள் இருந்தது. ஒன்று, அவன் வந்தான், ஆட்சி தான், இத்தனை வருஷம் இருந்தான். அடுத்த வசனம், மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அதை சொல்லணுமே, அதுக்காக 2 வசனங்கள் இருந்தது. ஆனால் இந்த யாவீருக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. வந்தான், வாழ்ந்தான், செத்தான்னு இல்லை, ஒரு காரியத்தை அவன் செய்தான். அது மட்டும் ஒரு வசனத்தில் இருக்கு. என்ன அந்த வசனம்? அவனுக்கு என்ன இருந்தார்களா? 4வது வசனம் சொல்லுகிறது, 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அடுத்து வாசிக்கிறோம், அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. அடுத்து வாசிக்கிறோம், கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது. யாவீர் ஏன் மறக்கப்பட்ட நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா 30 பிள்ளைகளை பெற்றார். எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? 30 பிள்ளைகளை பெற்றதோடு அந்த 30 பிள்ளைகளுக்கும் கழுதை குட்டிகளை சம்பாதித்து கொடுத்தார். கழுதை குட்டிகள்னு என்ன? இன்னைக்கு ஒரு BMW கார் வாங்குற மாதிரி அன்னைக்கு அது 30 பிள்ளைகளுக்கும் சௌகரியங்களை பண்ணி கொடுத்தார், வசதிகளை பண்ணி கொடுத்தார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, 30 பேருக்கும் என்ன இருந்தது? ஆமங்களே 30 ஊர்கள் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த பெயர் அழைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் யாவீரின் கிராமங்கள். இதுதான் அவர் செய்த சாதனை. பூமியிலுடைய அவருக்கு பேர் உண்டாகும்படி சில காரியத்தை செய்தார். இந்த உலகத்திலே தங்களுடைய ஆஸ்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணும்படி இன்னைக்கு அநேக உலக ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையார், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் இந்த உலகத்திலே ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தங்களுக்கு பேர் உண்டாகவும் காரியத்தை செய்தால் அவர்கள் மனதில் வைக்கப்பட மாட்டார்கள், மறக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். பரலோகம், தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாளும் அவர்களை மனதில் வைக்காது. தங்களுக்காக வாழ்ந்தவர்கள், தங்களுக்கு பேர் உண்டாக வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அநேகர் தங்களுக்கென்று ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் பல நேரத்தில் பலரும் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் சோதரம், ஆசை, ஐஸ்வர்யங்களை, காரியங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை கொடுக்கும்போது தேவனால் கிடைக்கப்பட்டவர்களை தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கென்று செலவழிக்கப்படாமல் தங்களுக்கு ஆசைகளையும் ஐஸ்வர்யங்களையும் தங்களுக்கு பேர் உண்டாக இந்த உலகத்திலே காரியங்களையும் செய்கிறவர்கள்
ஒருவேளை கொஞ்ச காலம் இஸ்ரவேல் சோதரம் வரலாற்றிலே யாவீரின் கிராமங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் ஒருபோதும் நினைக்கப்படுகிறதே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கும் அப்படிதான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் சோதரம் அப்படின்னா பாஸ்டர் எதுவும் ஆசை ஐஸ்வர்யம் சொத்து பத்து வாங்கக்கூடாதா, சேர்க்கக்கூடாதா, அதை வைக்கக்கூடாதா அப்படின்ற அல்ல. நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார், அதை நாம் செய்கிறோம். ஆண்டவர் இடத்தை வாங்க உதவி செய்யும், ஒரு இடத்தை வாங்குகிறோம். வீட்டை கட்ட உதவி செய்யும், வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டிற்கு நம்ம என்ன செய்கிறோம்? பேர் வைக்கிறோம். சில பேர் ஆண்டோடைய நாமத்தினால பேர் வைக்கிறாங்க, சில பேர் அவங்க பேரை வைப்பாங்க, அவங்க இன்சியல் வைப்பாங்க. அதெல்லாம் சிமெண்ட்ல எழுதப்படுகிறது. இந்த வீடு, இந்த உலகத்தில் பார்க்குற ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதெல்லாம் வெளியேறப்பட்டது நினைக்கிறோமோ அதெல்லாம் குப்பையாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. ஆனால் அழிந்து போகிற இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்போது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது, தேவனுக்காக நாம் வாழும்போது அது நித்தியத்திலே நமக்கு பலனுள்ளவைகளாக மாறுகிறது. அல்லேலூயா. இந்த தோலாவுக்கு 30 குமாரர்கள் இருந்தார்கள். 30 குமாரர்களுக்கும் நல்ல வீடு, வாசல்கள், வாய்ப்புகள், வசதிகள், சௌகரியங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை யார் செய்யலை? இந்த யாவீர் செய்யலை, இந்த தோலா செய்யலை, இந்த ஏலோன் செய்யலை. சோதரம் நாம் அறிகிறோம், அவர்கள் எல்லாம் மறக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நாம் கவனிக்கலாம். வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது இங்கு ஒரு நியாயாதிபதியை பற்றி வாசிக்கிறோம். வாசிங்க. அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தான். இவனை பற்றி சொல்லப்பட்ட வசனம் 3 வசனம் தான். யாவீர மாதிரி 2 வசனங்கள் வந்தான், மறைந்தான். நடுவில் ஒரு வசனம் அவன் என்ன செய்தான் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிங்க. அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து. இங்க இப்சான் அப்படின்ற ஒரு நியாயாதிபதியை பற்றி பார்க்கிறோம். சோதரம் யாவீருக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 30 குமாரன் மட்டும்தான் இருந்தாங்க. இவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 60 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 60 பிள்ளைங்க. 30 குமாரர் 30 குமாரத்தி. அதோடு கூட விடலை. இந்த 30 பேருக்கும் 30 குமாரத்திக்கும் புறத்திலே மாப்பிள்ளை எடுக்கிறாரு, 30 குமாரருக்கும் புறத்திலே பொண்ணு எடுக்கிறார். அப்ப இந்த 60 நியாயம் விசாரிச்சது எத்தனை வருஷம் தான்? இந்த 7 வருஷத்துல இவர் செஞ்ச வேலை என்னென்ன? 60 பிள்ளைகளை பெற்று 60 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மறைகிறவர்களை தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் மனதில் வைக்கிறது இல்லை. நான் எதுக்காக வாழ்றீங்க? என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன், பிள்ளைகளுக்காக இருக்கிறோம். நல்லது. பிள்ளைகள் நம்ம கொடுக்கப்பட்ட சோதரம், சம்பத்து, சொத்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். ஆனால் அதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய மொத்தமாக நினச்சி அதை மட்டுமே செய்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமே வாழ்ந்து மறைகிறவர்கள் நினைக்கப்படுகிறதில்லை, அவர்கள் மறக்கப்படுகிறார்கள். காலனுடைய கேள்வி இதுதான். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்கள் சோதரம் இந்த உலகத்தில் பேர் உண்டாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த உலகத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமே எல்லா காரியங்களையும் செஞ்சு போயிடணும்னு நினைக்கிறீங்களா? சோதரம் மனதில் வைக்கப்பட மாட்டீர்கள், மறக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு கடைசியாக 5வதாக ஒரு நியாயாதிபதி நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க நியாயாதிபதிகள் புத்தகம் 12வது அதிகாரத்தில் தானே 13 முதல் உள்ள வசனங்கள் வாசிங்க. அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் நியாயம் விசாரித்தான். இப்போ 5வதா ஒரு நியாயாதிபதி இங்கே பார்க்குறோம். இது வரைக்கும் எந்தெந்த நியாயாதிபதியெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் மறக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைவு கூற வேண்டிய இடத்துல இப்போ இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யார் யார்? தோலா, ஏலோன், யாவீர், இப்சான். 5வதா பார்க்க போகிறது யாரு? அப்தோன். இந்த அப்தோன் என்கிற இந்த நியாயாதிபதியை குறித்து பார்க்கிறோம். இவன் கிட்டத்தட்ட 8 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் வசனம். அவனுடைய வாழ்க்கை குறித்து அவனுடைய 14வது வசனம் சொல்லுது. அவனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்களாம்? 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள்.
அப்போ எத்தனை ஆச்சு? 70 பேர். இந்த 70 பேர் ஏறும்படியான 70 கழுதைகள் அவர்களுக்கு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாவீருக்கு எத்தனை இருந்துச்சு? யாவீருக்கு 30 குமாரத்து. ஜோனுக்கு எத்தனை இருந்துச்சு? 60. இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வர நியாயாதிபதி. இப்போ ஆசைன்னா அவர் சாதனை யார் முறியடிக்கணும்? ஒரு பக்கத்து ஒருத்தர் வீடு இவ்வளோ உயரம் கட்டினா நம்ம அதை விட பெருசாக கட்டணும், அடுத்து கட்டுறவன் அதை விட பெருசாக கட்டணும். பகுதியில் ஒருத்தர் சின்ன கார் வாங்கணும், அதை விட கொஞ்சம் பெரிய கார் வாங்கணும், அடுத்தவனுக்கு அதை விட பெரிய. இப்போ இந்த நியாயாதிபதியுடைய போட்டி இவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தனுக்கு 30 குமாரர், 30 கழுதை, இன்னொருத்தனுக்கு 60 பிள்ளைகள், அதுதான் வாழ்க்கை. இப்போ இவனுக்கு எத்தனை பேர்? 70 பேர். இவர்களுக்கு 70 கழுதை குட்டிகளையும் சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். இந்த 8 வருஷத்துல இவன் பண்ண வேலை என்னென்ன? இது மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் மறக்கப்பட்ட நியாயாதிபதிகளுடைய பட்டியலில் இந்த 5 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவரெல்லாம் கவனிச்சு பாருங்க. இவர்கள் கர்த்தருக்காக ஒண்ணுமே செய்யல, இல்லை தங்களுடைய குடும்பத்திற்காக தனக்காக என்று சுயநலமாக மட்டும் வாழ்ந்து மறைந்தவர்கள். மூன்றாவது, இந்த உலகத்திலே தங்களுக்கு பேர் உண்டாக ஆசி ஐஸ்வர்யங்களை மட்டும் சேர்த்து வைத்து போனவர்கள். இதெல்லாம் மறக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். வரலாறு ஒரு நாளும் இவர்களை நினைவு கூறுவதே இல்லை. ஆனால் இதே நியாயாதிபதியில் இன்னும் 10 நியாயாதிபதிகளை குறித்து பார்க்கிறோம். அவரெல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள். சோத்திரம். அவர்களெல்லாம் வரலாற்றிலே சோத்திரம் பதிந்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நினைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். காலைவேளை கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். சோத்திரம். நாமும் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டு போவோம்னு சொன்னால் சோத்திரம், ஒரு நாளும் நாம் மனதில் வைக்கப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம், மறக்கப்படுகிறவர்களாகவே இருப்போம். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, அதற்காக என்னுடைய பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சுகம், பலன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு அதற்காகவே வாழ்ந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சோத்திரம், ஒரு நாளும் நாம் மனதில் வைக்கப்பட மாட்டோம், மறக்கப்படுகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல சோத்திரம், உலகத்திலே பேர் உண்டாக இவைகளெல்லாம் யாவீரின் கிராமங்கள் என்று பேசப்பட்டது. அதுதான் அவன் சம்பாதித்தது. 30 குமாரர்கள், அவளுக்கு 30 கழுதை குட்டிகள், அவருடைய நாமங்கள் 30 ஊர்கள் அவர்களுக்கு இருந்தது. அவன் செய்த சாதனை, இந்த உலகத்திலே அவனுக்கு பேர் உண்டாக காரியங்களை செய்தான். ஆசை ஐஸ்வர்யத்தை இந்த உலக காரியங்களில் பெருக பண்ணினான். அவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் மனதில் வைக்கப்படுகிறதில்லை. அவன் மறக்கப்பட்ட நியாயாதிபதியாகவே இருப்பான். அல்லேலூயா. காலையில் கேள்வி என்னென்ன? நீங்களும் நானும் சோதரம் மறக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோமா, இல்லை மனதில் வைக்கப்படுகிறவர்களாக இருக்க போகிறோமா? அல்லேலூயா. தாவீது சொல்லும்போது சொல்கிறார், சங்கீதங்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 14-15 சங்கீதங்கள் சொல்லுகிறது, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் என்ன செய்யும்? தப்புவியும். இந்த உலக மக்கள் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு சோதரம். அவர்கள் வசனம் வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீ, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறார். உலக ஜனங்களுடைய பங்கெல்லாம் என்னென்ன? உலகத்திலே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, நன்றாக சாப்பிட்டு புசித்து திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோட பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகிறார்கள். இதுதான் அவருடைய பங்கு, இதுதான் அவருடைய நம்பிக்கை. ஆனால் தாவீது சொல்கிறார், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யும்? தப்புவியும். அவருடைய நம்பிக்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறார், நானும் என்ன செய்வேன்? நானும் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. இந்த உலக ஜனங்கள் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நானும் அல்லேலூயா இம்மையில் பங்கை பெற்றிருக்கிற ஜனங்கள் அல்ல நீங்களும் நானும், மறுமையில் பங்கை பெற்றிருக்கிற ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால தான் தாவீது சொல்றார், இம்மையில் ஜனங்கள் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான், அவருடைய தரிசனம் இவ்வளவுதான், அவருடைய நோக்கம் இவ்வளவுதான், அவருடைய ஆசை இவ்வளவுதான், அவருடைய எல்லாமே இவ்வளவுதான். ஆனால் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்து
நான் உயிர் தெழும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். அவருக்கு தெரியும், சோத்திரம் இந்த உலகத்திலே சோத்திரம் பங்கை பெற்றிருக்கிற ஜனங்களைப் போல அல்லனா, எனக்கு ஒரு பெரிய பங்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கான சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவராய் இயேசு சொல்லும்போது சொன்னார் தன்னுடைய மலை பிரசங்கத்தில், உங்களுக்கு உங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்திலே சேர்த்து வைங்க. நிறைய பேர் பூமியிலே தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இங்கு திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள், இங்கு துருவும் பூச்சியும் அதை கெடுத்து போடும், ஆனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்போது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதனைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து சோத்திரம் மறக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை. நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தை, நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உடையவராக இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை அறிந்து தேவன் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே, ஸ்தலங்களிலே, ஸ்தானங்களிலே நாம் தேவனுக்காக பயன்படும் போது, தேவனுக்காக வாழ்ந்து நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நாம் மறக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம், என்றென்றைக்கும் மனதில் வைக்கப்படுகிற நபர்களாக இருப்போம். சோத்திரம். காலங்கள் கடந்தாலும், வருஷங்கள் கடந்தாலும் நம்மை குறித்து சபை பேசும், நம்மை குறித்து சபை வரலாறு பேசும், நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு கூட பேசின வார்த்தை, சோத்திரம், மறக்கப்பட்ட நியாயாதிபதிகளாக அவர்கள் இருந்ததற்கு காரணம் அவர்கள் சோதனம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தது ஒரு காரியம். ஓ சோதரம், தங்களுடைய குடும்பத்திற்காகவே வாழ்ந்து மறைந்தது ஒரு காரியம். பூமியிலே தங்களுக்கு பேர் உண்டாக ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் சேர்த்து வைத்தது ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களாக அல்ல, அப்படிப்பட்டவர்களாக அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய தரிசனம் அப்படித்தான் இருக்கிறது. உலக காரியங்கள் தான் நிறைய பேருடைய விருப்பமாக இருக்குது. உலகத்திலே சோதரம் பேர் உண்டாக பண்ணுகிறது அநேகருடைய விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் அல்ல, எனக்காக என்று அல்ல, என் குடும்பத்திற்காக என்று அல்ல, ஆண்டவரே உமக்காக வாழ, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக வாழ, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்னை உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆமென், உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆமென். சோதர யோபு இன்றும் பேசப்படுகிறார். தாவீது, எத்தனையோ ராஜாக்கள் இருந்தோம், தாவீது அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். சோதரம், 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 முற்பிதாக்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், அவர்களெல்லாம் தேவனுடைய திட்டத்தின் பாதையிலே ஓடினவர்கள், தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே ஓடினவர்கள், தேவனுக்காக தங்களை விட்டு கொடுத்தவர்கள், தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய ஆஸ்திகளை கொடுத்தவர்கள், ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர்கள், தங்களுடைய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தவர்கள், தன்னுடைய அறிவு, ஞான, பலனை கொடுத்தவர்கள். சோத்திரம், அவர்கள் எல்லாம் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகம் அவர்கள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நான் சோத்திரம் மனதில் வைக்கப்படுகிற ஒரு விசுவாசியாக இருக்கணும், மனதில் வைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இந்த உலகத்தை சார்ந்த மையப்படுத்தும் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. பணத்தை சார்ந்து, பணத்தை மையப்படுத்தும் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுய சித்தத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தமெனில் செய்யப்படட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய சித்தமெனில் செய்யப்படட்டும், உம்முடைய விருப்பமெனில் நிறைவேறட்டும், உம்முடைய கரங்களை பயன்படுத்த பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம், அழிந்து போகிற, ஆமீன், அழிந்து போகிற காரியங்களினாலே, மாறி போகிற காரியங்களினாலே மாறாத, அழியாத உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அமேன். வாழ்ந்து மறைந்தாலும் சோதரம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய ஊழியத்தை பற்றி, நம்முடைய ஜீவியத்தை பற்றி, நாம் கர்த்தருக்காக செய்த காரியங்களை பற்றி சபைகள் பேச வேண்டும். சோதரம், வருங்கால தலைமுறை பேச வேண்டும், வருங்கால சந்ததிகள் பேச வேண்டும், பரலோக நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, நிஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆமென். கர்த்தர் கொடுத்த தாளந்தை கர்த்தருக்காக
பயன்படுத்தினவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ உண்மையும் உத்தமம் உள்ளவன், நீ உண்மையும் உத்தமம் உள்ளவன், எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசிக்க பாத்திரமா இருந்தவன். ஆனால் தேவன் கொடுத்த தாழ்ந்துகளை பயன்படுத்தாமல் மூடி போட்டவனை பார்த்து வசனம் சொல்லுகிறது, இவனை புறம்பான இருளிலே போடுங்க, புறம்பான இருளிலே போடுங்க. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் வருகிறார்கள் போகிறார்கள். அநேகர் மறக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்கிறார்கள். உலகம் அவர்களை மறந்து போகிறது. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம், இன்றைக்கு மனதில் வைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேரோடு ஒரு கர்த்தர் பேசி இருக்கிறார்? இன்னைக்கு ஒரு புது தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறதுக்கு நீ அர்ப்பணிக்கிறேன், ஆராதிக்கிறதுக்கு நீ அர்ப்பணிக்கிறேன், உடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன், உடைய நாமத்தை உயர்த்த, உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. என்னை அழைத்தீ எஜமானனே, எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம் சித்தத்தை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் பூஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் பூஜனம். மறுபடியும் சொல்லுமா? உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் பூஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்த
தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அதை எண்ணியே, அதை வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே, வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கொடுத்துதிக்கிறோம். காலையிலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே சோதரம் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை இந்த காலையில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறதுக்காக சோதரா. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரா, மறக்கப்படுகிறவர்களாக அல்ல, மனதில் வைக்கப்படுகிறவர்களாக ஒவ்வொரு ஜீவியம் வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி செவிக்கிறேன். காலைகளில் யாரெல்லாம் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தருவீராக. போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவீராக. எல்லைகள் எங்கிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, புது பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்களாக கடந்து செல்ல தேவன் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு எங்கத்திற்கு குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுமையுடைய புருஷ நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம்.